மாமா ஏ தண்டுலாத மாலை மார்பா பாதத்துக்கு அர்ஜுன வணக்கம் அர்ஜுனா மாமா தண்டுலப மாலையும் மார்பா ஏ புண்டரீக கண்ணா உண்டு அருமை தாமரை தாவியில் கோடி சரணம் ஐயே டேய் மாமா அந்த விண்ணவர்த்தனை பகைத்த அந்த தேவர்களை இம்சை செய்தார்களே 3,60,00,000 பேர். ஆமா யாரவங்க 3,60,00,000 பேர். நிவாத கவச காலகேயர்கள். யார் படிச்சது? இந்த அர்ஜுனன் தான். தேவர்க்குரிய தீர்த்து வச்சா என் மச்சான். ஆமா தீர்த்து வச்சா ஓ மச்சான். தீர்த்து வச்சா ஓ மச்சான். எனக்கு வேணே மச்சான் மச்சான். ஆனா அவன் அப்பா இந்த பாட்டுல என்ன சொன்னாரு? விண்டவர்த்தனை பகைத்தா அந்த கூட்டவை கருவறுத்த எந்த காரணத்தால அவங்கள என்னுடைய வீரவில்லினால் வில்லினால் அவங்களை கருவறுத்து. ஆமா ஆனா வீராவில் இறைவனருள் பெற்று என்பற்று வாழும்படி உனக்கு ஆசை கொடுத்திருக்கிறேன். புரித்தேன். 10வது பூச்சி யாருக்கு அவதியும் ஒன்று புரியாமல் இருக்கின்றது. யாருக்கு ஜெயம் யாருக்கு அவதியும் தெரியாதா? புரியுது மாமா. மாமா அந்த சத்துரு துரியன் படை அவர்கள் சுத்தியவனாக இன்னைக்கு வகுத்திருப்பது சக்கரவியூக வகுப்பு. சேனை கூட்டி அவன் சக்கரவியூகம்
கரியானே கரிய நன்றாய் இந்த இன்றமாய் துளசி துரியோதன வகுத்திருப்பது சக்கரை அதற்கு சமமாக இந்த பாண்டவர்கள் என்ன வீக வளைக்க வேண்டும் எப்படி தொடுக்க வேண்டும் நாங்கள் திருமணம் பற்ற வேண்டும் இன்று அவன் வகுத்திருப்பது நாம என்ன செய்வது அர்ஜுனா மாமா நேற்று நடந்த செய்தி தெரியுமா தெரியாது பார்த்தனே 12 நாடகத்தில் பகதத்தன் மடிப்படைய துரியரா பகதத்தன் படிவரவ துரியரா வேத்துமனம் கடித்துரைக்க துரோணாச்சாரி சிறத மொழி மிக பேசி தருமர் தன்னை விரத மொழி மிக பேசுகிற தருமர் தன்னை நேற்றை உரை பிடித்திரவி வாரான் என்று நிகரில்லா மகரவி யுகம் வகுத்து பேர் தடினி வைத்திடாமல் முன்னு பின்னுமா பிசகாமல் காவலது புரிந்திடுவீர். நேற்று 12ஆம் சண்டையில் பகதத்தனையும் சுப்ரக்கிரம் என்று சொல்லக்கூடிய யானையும் பீமனும் அர்ஜுனனும் சேர்ந்து கொண்டுட்டாங்க. பகதத்தனும் துரியோதனுக்கு சிநேகிதன். அப்ப பகதத்தை செத்துட்டான்னு கேள்விப்பட்டதும் துரோணாச்சாரியத்தில் எக்கச்சக்கமா பேசுறான். நீ எங்களுக்கு பறிச்சு சண்டை போடுறியா இல்ல பாண்டவர் பக்கம் பட்சமா இருக்கியா அது சரி அப்படின்னு பேசும்போது இந்த துரோணாச்சாரி கோவம் வந்துடுது. அவர் என்ன சொல்றாரு துரியோதனா அடக்கடா நாளைய 13ஆம் நாள் சண்டையில் தருமனை பிடித்து தேர் கொடி கம்பத்திலே ஏன் போடல இப்படி வராண்டா அர்ஜுனன் ஒருவன் இருக்கின்றான் எண்ணத்தை மறந்து விட்டாரோ ஆச்சாரியா அதனால இருக்க என்ன பிடிக்க முடியுமா கோவம் பாவத்தை பாரு கோவத்தை சத்தியம் பண்ண பட்டது கோவம் வந்து வச்சுங்க கோவத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது சைத்தானுக்கே பச்சா அதனால சரி இன்று துரோணாச்சாரி தர்மராஜாவை பிடிச்சுட்டு போகலாம் அவங்க வகுத்திருப்பது நீங்க மகர வீகம் வகுத்து 4 தம்பிமார் 4 பக்கம் நின்று நடுமையமா தர்மரை நிறுத்தி காவல் இருங்க அது கண்ணாட்ட என்ன நடக்குதுன்னு
ராஸ்கல் போனா என்ன சத்து நினைச்சேன் மாவாடு சொன்ன அடி என்னடா வேடி சத்தங்க இதே கபேட்டியா அடிச்சு அட வக்கா போய் சண்டிக்கு வாடே மிஸ் அரே அர்ஜுனா அரே வீமா வாடா சண்டைக்கு அது வேற ஒண்ணு போட்டு தும்பு ஏய் தும்பு வந்தா இந்த அடிறான் அதுக்காக நான் ஏய் அட வக்கால போய் ஏய் அட மிஸ் வச்சிரே மிஸ் வச்சு ஆம்பளை இருந்தா மத்த வாடாங்க அடங்க வக்கால ஏய் சண்டைக்கு மெண்டல் வருகிறது அது கண்டபடி எல்லாம் மெண்டல் தான் வாடா ஏய் என்ன பண்றீங்க ஏய் மெண்டல் போடுங்க மிஸ் வச்சு ஆம்பளை ஆவல்ல சண்டைக்கு நீ எதுக்கு சண்டைக்கு ஏண்டா வந்தவனோ பொம்னாடி கூட மாட்ட சண்டை கூட்டி சொல்லுடா ஓ சொல்லுங்க கொண்டாடி அமர ஆகறியா உன்னைய பண்ண வரைக்கும் என்ன கேட்டீங்க இவன் யார் கொட்டல் பண்ணி வந்தவாருமே கூட்டத்தை கண்ணாலே பாருங்க பந்தத்தனமாக வாய்மாக பேசுறோம் சுத்தங்கள் யாருக்கு சொல்லி விளைக்கிறேன் அதே அப்படின்னா அதே வீமா பண சண்டைக்கு வலிய போருக்கு வாங்கினாலுக்கு கூடிய இந்த வீராஜி யார் ஓகே யாருக்கு இவன் யார் மாமா டேய் அம்மா இவர் சஞ்சய கலிங்கத்து தீரரா இவர்கள் சண்டையிலே மெத்த சூரரா ரொம்ப சூடாய் சூழனா இவனுக்கு நான் பொண்டாட்டி கூட வந்துக்கிறாங்க அதான் எனக்கு எங்க வீட்டுக்காரோட திறமை யார் அனுப்பிச்சா அந்த வஞ்சகத்துறை என்னும் மதுத்துறை தரிப்பிட வஞ்சகத்துறை என்னும் மதுத்துறை தரிப்பிட பழிய கடிக சேலை புளிய பகல் கூட ஏவப்பட்டவர்கள் சரி வீட்டுல மாவாட்டு சொல்லி இங்கே வர சொன்னா
நிலமில்லா சேனைகள் வீரிய வந்தீங்க நலமாக பேசிடும் காரியம் அறியாயோ கொஞ்சம் பொறு போர் வீரன் போர் வீரன் கோயில் போத்ராஜ சிலையாடுங்கிற போத்ராஜன் சத்யராஜ் நீ வெற்றி வந்தியா அது அச்சுடா நீ எப்ப பேசுறீங்க கைய வச்ச ஆயில வந்தா எங்க கீழாவளமா சண்டி வருது லூசி கீழா மெண்டே 3 பேர் நீ எப்ப பேசுறீங்க அந்த மகமாச்சி ஊட்டாய பூடி சேர வந்த பேடி மகமாச்சி ஊட்டாய பூடி சேர வந்த பேடி அந்த மகமாச்சி ஊட்டாய பூடி சேர வந்த பேடி மகமாச்சி ஊட்டாய பூடி சேர வந்த பேடி ஆமா அவன் என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டான்? டே அர்ஜுனா அத மகவதி உத்தாய கூடி கூடி சேர மைந்தனாக வந்த பேதி மகவதினா தேவகோமான். அர்ஜுனா ஒப்பா பாண்டு மகாராஜன் இருக்க உங்க அம்மா தேவேந்திரன் சேர்ந்து ஊர்மலை பெற்றாரா தேவடியா பையன் அவன் கேட்கறான். அவன் கூட முடிஞ்சு நீயும் பாட்டு பரியா நாடகத்து பாட்டு நல்லா இருக்கும் பாடிட்டேன். நீ தேவடியா போயிருக்காங்க உங்க அம்மா எனக்கு சொந்த அர்த்தம் நான் ஒரு சத்திரியன் சொல்ல தவற மாட்டேன் பின்னாக்கி மாட்டேன் எதுக்காக ஒரு பொட்டச்சு எதுக்கு நின்றுருக்கா அவங்க நான் பழக்க போறதா அப்படின்னு நிராகமான நின்னாரு. அப்பதான் நீ கத்த என்ன மழை புரியுது அப்படி சொல்ற மகாபாரத கதையில அம்பா அம்பிகை கதையை பேசுறானே பரவாயில்ல. நாடகத்தினுடைய பாட்டினுடைய கருத்தை அப்படியே பேசிட்டான். உனக்கு நீ இந்த அளவுக்கு பேசுறேன்னு சொன்னா இதெல்லாம் உனக்கு எந்த கம்யூனிட்டியில சொல்லி கொடுத்தா? இந்த 2 கம்யூனிட்டி எவ்வளவா சொல்லிருக்கணும். யாரா சொல்லி கொடுத்தா கேவலமா 2 பேர் தான் சொல்லி கொடுத்துன்னு சொல்லிருப்பான். எந்த கம்யூனிட்டி சொல்லி கொடுத்தா இந்த கம்யூனிட்டி சொல்லி கொடுத்தா சொல்றான். அப்ப அவன் நல்ல கம்யூனிட்டி போறதானவா இந்த கம்யூனிட்டி போறதுதான் எஞ்சி போன காட்டு நின்று போன கை கட்டி நிக்கிறான் பாரு. ஏன் போனா நீ வரா சிலை வளைத்து தலை துயிர்த்து நான் வருகின்றேன். இரவத்த வீருடைய தியாவதி நலமிதுவாகும் அரணம் நம்ம குலப்பழுக்கு சொன்ன காரணம் பழமத்த குன்னுதே பாதக தங்களை சிலை வளைத்து தலை துணித்து நான் வருகின்றேன். துணித்து நான் வருகிறேன். ஆமா எங்கடி விடுறியோ அங்கே பாரு. ஆமா துணித்து வாரே என்று சொல்லாதே எந்த மொழிக்கு நான் என் மொழி தள்ளாதே சொல்லாதே எந்த மொழி தள்ளாதே நீராலும் சேர்ந்து கொண்டு சஞ்சய தலக்கரோடு அவருக்கு சென்று விட்டோமானால் உன்னுடைய அணியிலே எவனும் ஆடில்லாத போய்விடுவான். அந்த நேரத்தில் அந்த குருவான துரோணனும் கூறிய சபதம் போல் குருவான துரோணனும்
இப்போ நீ நானும் இந்த சங்கீதத்தோடு சண்டைக்கு போய்விட்டால் அணில யாருக்கு மாட்டான் யார் இருக்க மாட்டான் ஆமா அப்ப வருவான் துரோணாச்சாரி அண்ணனை புடிச்சு கொண்டு துரியோதனை எதிர்க்க ஒரே வெட்டா வெட்டி போட்டுருவான் மாமா அச்சுதா முகுந்தானந்தா அச்சுதா முகுந்தானந்தா என்னை அதிரதே என்று என்னை நிச்சகமெல்லாம் பெற்ற சஜிவனை இனிமாக பேசி என்னை ஐயா கொட்டையதாக பேசும் இந்த கூட்டத்தை நான் பறந்து வாட்டேன் கை சிலை தன்னை வளைத்து இப்ப கனவேகன் தன்னை காட்டுவேன் சரவாரியாக புட்டுறேன் அவன் என்ன எக்கச்சக்கமா பேசுறான் அதே அர்ஜுனா அதே பேடி அதே விமான் சொன்னா அவனை பார்த்து இருப்பதான் ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் குளிச்சு வருவீங்க இது மாமா அச்சுடா மாமா அதிபல விஜயா கேளாய் அதிபல விஜயா கேளாய் இருவர் அவருக்கு சென்று விட்டார் அந்த விதிகுல துரோணாச்சாரி எரிய துடனே வந்து நீ நான் சண்டைக்கு போயிட்டா இங்கு எதிரிகள் யாரும் இல்லை என்று லேசாக தருமர் தன்னை அவன் மதியது பதறிவான அவன் மடக்கு பிடித்திடுவானே செல்லவந்த கொடி கம்பத்து தருமரை பிடித்து அவன் மடக்கு அவன் துடிக்க இருக்கிடும் வருவா ஆமா நீ நான் சண்டைக்கு போயிட்டா இந்த அணில ஆளு நின்று தர்மராஜாவை லேசா புடிச்சு கட்டிடுவான் அதனால் இதே போயிடலாம் நான் என்ன சொல்றேன் நீ நான் சண்டைக்கு போறப்பா அப்படி சண்டைக்கு போவதா இருந்தா போகலையா? இங்க உனக்கு பதிலா ஒரு ஆள் எக்கச்சக்கமா இருக்கான் யாரு? ஏன் வாடா காவலுக்கு போ நீ காவலுக்கு ஐயா எனக்கு சண்டை ஐயோ என் மாமியாருக்கு வீட்டுக்கார விட மாட்டாரு எந்த நேரமும் அதே வேலையில இருப்பாங்களே ஐயா நீங்க தண்ணி எப்படி இருக்கீங்களா அப்படி இருக்காங்க யாருக்கு 10 கூட வர மாட்டான் அவன் அவங்கிட்ட போயிருக்கிறான் கெட்டியா பிடிச்சிட்டான் தூங்கல அவளை நம்ம பார்க்கவும் தூங்கலாம் அதை போட்டோல பாரு என்னென்ன நடக்குது யார் யார் கொடுக்கறதுன்னு இருக்கட்டும் அந்த செல்ல பாரு யார் என்ன பண்றா பாத்து சரி அது போட இங்க ஒரு ஆள் தேவை அது எவனும் வரமாட்டான் மாமா ஒருத்த கூட வரமாட்டான் ஒரு ஆள் இருக்கா ஒரு ஆள் அந்த ஆள் யார் அவரை சொல்லுவேன் அந்த ஆளை சொன்னா நீ என்ன நினைப்ப அவன் சண்டையை செய்ய போறான் சும்மா கொஞ்ச நேரம் காவல் அதுக்கு பையன் நாலு பக்கமும் எங்க அண்ணன் தர்மராஜ் நிறுத்தி காவல் இருக்கிறோம் அவ்வளவுதான் அப்ப பீம ஒரு பக்கம் இருக்காரு நகுல ஒரு பக்கம் இருக்கா சகாஜ ஒரு பக்கம் இருக்கா நான் தான் இந்த சண்டைக்கு போயிட்டு அந்த பக்கம் ஒரு ஆள் தேவை அப்போ ஒரு ஆள் இருக்கா அந்த ஆள் யாரு மாமா சொல்லுவேன் அவன் இருப்பானோ கூடுவானோ மாமா ஐயோ எடுத்தோனால அவளே சும்மா பேசுறீங்க கையா புக்கிற பசங்க அதான் இது மாமா அந்த ஆள் யார் இப்ப இருக்கிற பசங்க நம்ம பேசிட்டு இல்ல இருன்னு சொல்ல போறோம் இருந்தாதான் ஆச்சு கூட்டம்னா என்ன பண்ண போற என்ன பண்ண முடியும் முதல்ல இந்த வாயக்கழி நான் சொல்றதுக்கு நான் என்ன சொல்றேன் அவன் யார் காவல் அவன் அவன் யார் தெரியுமா யாரு காவலுக்கு ஆள சொல்றேன் உங்க அண்ணனை பிடிக்கிறேன்னு வர யாரவன் சிலை குரு துரோணாச்சாரி அந்த சிலை குரு துரோணாச்சாரி அவனை பிடித்த
அடிப்பதற்கு அந்த மாவீரன் அவன் யாரு மாமா? அவன் யாரு மாமா? டேய் மாமா, அடக்கவே சிலை குருவை உன் மகன் அபிமன்னனை காவல் வைத்தாள். அடக்கவே சிலை குருவை உன் மகனை அபிமன்னனை காவல் வைத்தாள். கடக்கவே சென்னைகள் தம்மை கண்டித்து வருகிறோமே. சாத வச்சு போட்டு வச்சு அபிமன்யு இந்த காவலில் பாலம் உன் மகன் அபிமன்யு என் மகன் அபிமன்யை காவல் வைப்பதற்கு ஐயா கத்தன மைந்தனை யுத்தம் முனைந்தனில் மாமா அமரமாக்கிய குருட்சேத்திர பூமியில் என் மகன் அபிமன்யு அழைத்து ஒரு புறமா காவல் வைப்பதற்கு கத்தனே மைந்தனை யுத்தம் முனைதனில் வைத்திட எந்தனின் சித்தமெல்லாம் பாடுகின்றதே மாமா. என் பெயர் சொல்வது இருப்பது ஒரே ஒரு பிள்ளை, அவனை அழைத்து காவல் வைப்பதா? என்ன மாமா இப்படி வார்த்தை சொல்லி? கத்தனே மைந்தனை யுத்தம் முனைதனில் வைத்திட எந்தனின் சித்தமும் வாழ்ந்து என் சித்தமெல்லாம் என் உள்ளமெல்லாம் பதறுகின்றதே மாமா. அர்ஜுனா மாமா, நீ சித்தவாடாதே ஏ சுத்த கம்பீரா அவன் ஜெய வீரவாலா தீபன் அஞ்சாதே அர்ஜுனா மாமா, அவனை மெத்தவே அணியுவே அவனை எத்தவே நிறுத்த அவனுக்கு மெடுமை வருமோ என்று நிற்காதே. இறுதி சேனைய காரிடி போலவே இறுதி சேனைய காரிடி போலவே இறுதி சேனைய காரிடி போலவே வாழிய போரிடும் வீரனாகுவே. அருமையான பாட்டு, இந்த நாடகத்து பாட்டு நல்ல பாட்டு. மீரடி சேனைய காரிடி போலவே வாரிய போரிடும் வீரியனாச்சு. டேய் மாமா, நான் என்ன சொல்றேன், வாரியே போரிடும். டேய் அவன் சும்மா ஒரு 10 நிமிஷம் காவல் தான். ஆமா, அதுக்கே பையன் இது பண்ணிருக்கீங்க. போறதுல செத்துறோம் மாமா, போறதுல செத்துறோம்டியா? ஏய் கட்டி முச்சுற டீ குடிச்சே நீ என்ன குடிடா? ஏண்டா எப்படி அவன் சொல்றீங்க? வாரியே போரிடும் வீரியனாச்சு. மாமா, அவனை வீரியன் என்று கூறியது நன்று. வீரியன் என்று கூறியது நன்று. வீரியன் என்று கூறியது
அதிபரும் மந்திரம் அதை அறிந்து சமர் புரிந்து அவன் ஜெயிப்பாங்க. ஓஹோ அவனுக்கு போய் பெருசா பேசுறீங்க ஆ, வேண்டாம் மாமா. அற்புதமே அற்புதமே தற்பரபரனே சொற்பதமாகவே செப்பவளாகுமோ தற்பராபரனே செப்பவளாகுமா? செப்பவளாகுமோ செப்புவென்னானே உன் செல்வானும் தானே செப்புவென்னானே உன் செல்வானும் தானே அவன் துணி உடன் பாதி போறான் நாளமரிலே நாளமரிலே 11ஆம் நாள் சண்டையில ஆமா. அவன் பையன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? டேய், அந்த சல்லியன் தன்னை தண்டினால் மோதி சல்லியன் தன்னை அவன் தண்டினால் மோதி அவர் சமர்கல தண்ணில் மூச்சு ஜாக்கினாரே சமர்கல தண்ணில் மூச்சு தடைபட வீரனை அதையுடனாமே தடைபட வீரனை அதையுடனாமே தடைபட வீரனை அதையுடனாமே பணிதை வைத்திட கெடுதி வராது மீண்டும் தச்சு பண்றான். அதானே? ஏய், அவன் உனக்கு மாவன் மட்டும்தான். ஆமா. எனக்கு அவன் மருமகன். மருமகா அவனை விடுவனா? சாவடிச்சாங்க. மாமா மாமா தினகரன் வடிவம் உள்ள தேவனே எனது நகரன் வடிவம் உள்ள தேவனே எனது அவன் கடமிகு வில்லின் சூழ்ச்சி கண்டிடாதவனும் ஆச்சே கோவிலின் சூழ்ச்சி அவன் கண்டிடாதவனோ மாச்சே தமிழகம் அறிந்த நோனன் என் மகன் அபிமன்யுவன் தன்னையே எதிர்பாரானார் கனுர்வேதம் அறிந்த துரோணர் என் மகன் தன்னையே எதிர்ப்பாரானா எனதக பாடுதையோ மாமா என் அகம் என்னுடைய மனம் என்னுடைய உள்ளம் எனதகம் வாடுதையோ தெரியாதா மாமா ஐயா இது வேலையாயோ மகனே பிள்ளையோ நியாயமே என் மீது உங்களுக்கு பந்தம் பாசம் என்பது இல்லையா? என்னை விட இலக்கம் என்பது இல்லையா? என்னை விட பாசம் வச்சு எவன்டாக்குறான்? எப்பொழுது உன் வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டவன். ஆமா. ஆனா இன்னும் ஒரு ஆள் இருக்க. யாரு? புதுமையுடன் எனக்கு புகழவன் ஏவா? அந்த பூவை சுமத்தி அயலாளி பகருவாளே. மாமா எப்பயுமே பேர் படைத்த விஜயனுடன் மும்மனிட்டு பிறகு நாம் பிரியானாய் மூன்று ஜென்மத்தில் பிரியாமல் பிறந்து கொண்டிருக்கின்றோம். உன் வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டேன். ஆனா என் மகன் அபிமன்யு அழைத்து வந்து கால் வைப்பதற்கு நான் சம்மதப்பட்டால் இன்னும் ஒரு ஆளுக்கு புதுமையுடன் எனக்கு புகழ வந்திருந்த தேவா பூவை சுபத்திரையால் ஆவி பதறுவாளே. பூவை சுபத்திரையால் ஆவி பதறுவாளே. 10 மாதம் 3 நாள் சுமந்து பெற்றெடுத்த தாய் இருக்கின்றாளே. உன்னுடைய மருமகன் என்னுடைய மகன் சுபத்திரையுடைய பிள்ளை பெற்ற தாய் சம்மதப்பட வேண்டுமே. மகனை காவலுக்கு அனுப்பி வைப்பதற்கு எந்த தாயும் சண்டைக்கு போடான்னு சொல்லி அனுப்ப மாட்டான். நாம தான் சொல்லி அனுப்புறோம். நீதான் என்ன பொண்டாட்டியை தேர்த்து மாத்தி சொல்றது நீதான். தேர்த்து மாத்தி சொல்லலாம். நான் சொல்றது கேளு. என்னமா பண்ண போறான்? நாங்க வந்து சங்கீத் தரக்கறி என்ன எக்கச்சக்கமா பேசுறான். அவன் கூட நான் சண்டைக்கு போறேன். பையன் சும்மா காவல் இருக்கட்டும். அதுக்கே பையன் இருக்க மாட்டான். அப்ப செத்துருவான். வேற என்ன பேசுவா? இருக்க மாட்டானே. என்ன ஓம் கொண்டாட்டிட்டு நீ தாண்டா தேர்த்து மாத்தி சொல்லலாம். சம்மதப்படுவான். ராத்திரி 10 மணி கண்ணே சுமத்தா ஒன்னே சரியாக்குறான். என்னப்பா ஏவல கால போடுறான்? அதுக்கு சம்மதம். என்ன கால இது மாதிரி தகவல் கம்முன்னு இருப்பான். ஆசையா வருவா. உன் மாமனை காவலுக்கு அனுப்பினா என் பட்ட கூட அப்பா. ஐயோ அதனால என்ன சொல்றேன், இவரெல்லாம் அடி வைக்கணும். ஆமா
நான் என்ன சொல்றேன், உன் பொண்டாட்டி தேர்ந்து பார்த்து சொல்லி உன் மாவனை நீ தான் அனுப்பணும். யாருங்க ராத்திரி 10 மணிக்கு கண்ணே மாமன் போய் எனக்கு என்னங்க இது சொந்த சின்ன மாமனாரு கையா மாடி கண்ணாடி மச்சான் அப்போ நீ முன்பா போயிட்டு உன் தங்கை சுபத்திரன் ஓரிரு வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தா பெண்ணே சுபத்திரா நான் வந்துடுறேன். யார் போய் சமாதானப்பட்டு வந்து கேளுங்க என்னோட பொண்ணு தங்கச்சி அண்ணனும் பேசுற கொஞ்சம் ஒற்றுமை உதவி லோடு போட்டு விடுறான். அது போடலாம் அது ஒரு மரணம். வாய் வாயாடி புண்டாது வாயாடி புண்டா என்ன நிலவு இல்லைங்க. ஆமா நான் சொல்றது கேளுங்க. இவங்க எல்லாம் பேச்சுவார்த்தை வேணாம். நீ போயிட்டு முன்னால ஓரிரு வார்த்தை தங்கா சுபத்திரா சௌக்கியமா நான் போய் உன் பையனை காவல் அனுப்புனா சொன்னா அந்த நாய் அப்படியே பின்னாடி மரணாய் மரணாய் வெறி பிடிச்சா கையில பிடிச்சி ஒளிம்பி கொத்தோட இருக்கிறோம். என்ன சதையா காட்டுற பாட்டுமே எங்க காட்டுறாங்க ஐயா அந்த சதங்க அவங்க நான் வீண் மாட்டேன். என்ன மாட்டி விடுறாங்க. நான் எங்க போன மாமா பின்னாடி நான் வரேன். போயிட்டு வந்துடுறேன். ஆமா பின்னாடி நான் இருக்கேன். அப்படியா? ஆமா. என்ன மாட்டி விட்டுட்டு வா. உன் முன்னாடி என்ன மாட்டி விடுறியா? மாட்டி நொட்டி விட்டு போறேன். கூட பிறந்த தங்கச்சி தான் இருந்தாலும் நான் சொன்ன கேட்கும். இருந்தாலும் உன் மகனை அனுப்புனா அந்த நாய் போகும். இவரும் ஆம்பளை அதுவும் பொம்பளை. நீ சொன்னாதான் வந்து அவளே படுத்துறான். வெளியில பெருப்பத்தியா என்னன்னு அடுக்கிறது இல்லாம அவர்கிட்ட சொல்றேன். எல்லாம் கந்தல் பையனா இருப்பேன். சொந்த தங்கச்சி இல்ல உனக்கு அது கந்தல் பையன் கந்தல் கை சட்டா என்னங்க பண்றது? தங்கச்சி ஆசிக்கு மச்சா போ. என் தங்கச்சி கிட்ட நீ போறேன். அவங்க எங்க புது புது என்ன புது போயிட்டு உங்க அண்ணன் வர சொல்லாரு சொல்ற கந்தல் இதுக்குதான் என்ன அனுப்புறியா? அறவும் பூரா சைட்ல அதை நாயாதான் போறேன். ஐயா சிம்மாசனம் முடிச்சியா? பகவானுக்கு வச்சுக்கிறேன். ஏய் தங்கச்சி வந்துட்டா பாத்தியா பையா? அது காட்ட மாட்டேங்குது. இவனுக்கு என்னதான் செய்யுதுன்னு எனக்கு தெரியல. இல்லையா கந்தல் போயிட்டே நல்ல குழந்தை காட்ட மாட்டேங்குதுன்னு சொன்னான். என்னடா சிரிச்ச முகமா இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் என்னமோ எரிபறி எறும்பு பேசுது என்கிட்ட. இன்னைக்கு அபிமன்யனை தீர்த்து காட்ட போறேன். ஆமா அந்த கழுதைக்கு தெரியாது இது. நம்ம சொல்லிட்டா அதுவே 100 ரூபாய் தான். அதே அவன்கிட்ட வாங்கி விடுறேன். கந்தல் பையன் அது அவன் எடுத்து போயிட்டான். எத்தனை போட்டான் போயிட்டு போயிட்டு தான் இருப்பா இல்ல குடிச்சான் இந்த வீட்டுல. அது போய் போகுது. இப்ப தங்கச்சி வர சொல்ல ஒண்ணு நான் கவனிக்கிறேன். உனக்கு 10 100 ரூபாய் இல்ல, 200 இல்ல, 300 இல்ல, 500 இல்ல. அப்புறம் வெங்காயத்தை எடுத்து கொடுக்க போறேன். மாமோன்னு தரண்டான்னு சொல்லு. போடா தாத்தா போடா. மறுபடியும் மழை. ஆமா இன்னைக்கு எதை புண்ணி கேட்டீங்க? யார் பண்ற
நீயா போய் தீட்டி அறுத்து பூஜை அம்மா பண்டே மறை புகையோ பண்டே மறை புகழும் பச்சவன் தமையா ஆஹா உன் தண்டா மலர் பாதத்தில் இந்த தங்கையாலோ வந்தனா வந்தனமே வந்தனோ வந்தனமே அந்த குண்டலா தேவருக்கு உண்டலாய் எவருக்கு குறை தீர்த்தமாயவரே குறை தீர்த்தமாயவரே இந்த வண்டார் குழலியாலோ வண்டார் குழல் வந்தனோ வந்தனமே செந்தாமரை நாயனா எம்மா அண்ணா சுபத்திரா அண்ணா என்னுடன் பிறவியான தங்கையே எழும்பெரும் காண்டி வன்மையே தந்தை பல பண்டு சுத்திரவி ஜெயத்யாகி வாசவன் அவ்வளவு பண்டு நேசு புறவாய் அண்ணா என் பாதம் பணிந்த உமக்கு ஆ. இறைவனர்கள் பெற்று ஆ. என் பட்டு வாழும்படி உனக்கு ஆசை கொடுத்திருக்கின்றேன். சரி அண்ணா இந்த வண்டார் கோயிலாலை வரவழை இதம் அருள்வி அடியே வரவழைத்த விதமதியே தெரியலங்க சொல்லுண்ணா கண்டார் குழலி எண்ணி வரவழைத்த விதம் அறியே அதுல விதம் அருள்வீர் அப்படி இருக்கும் அதே வரவழைத்த விதம் அறியன்னு விளக்கமாக சொல்லுறேன் தப்பு சரிங்க எம்மா சொல்லுங்கண்ணா உன்னை அழைத்த செய்தி தானே ஆமா எம்மா சொல்லு அம்மா தங்கை என் சுபத்தீரையே நான் இங்குரை வரவழைக்க அந்த சங்கரி உரைக்க மனம் சாடுதம் மணி சாடுதம் மணி உன்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா சரி எனக்கே மன ஐயிருப்படுது ஐயோ ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு உனக்குன்னா எதை சொன்னாலும் நீ தங்கி கிட்ட சொல்லு இன்னைக்கு அமரமாக்கி குருட்சேத்திரம் போறோமா ஆமா போனீங்க அங்க நடந்த கதை என்ன சொல்லு திங்கள் குலத்திலர்தன் பற்புலன் உறதுநாதன் செங்கலத்து போக இன்று ஆச்சுதம்மணி ஆச்சுதம்மணி இன்னைக்கு செங்கலம் செங்கலம் போர்க்களம் போர்களை போனீங்க போனமே ஆமா அங்க போன இடத்த ஆ, உன் வீட்டுக்காரனுக்கு ஆ. அது தீரா குறையாதுவே ஓஹோ. வந்து போராய் வைத்ததுவே அம்மா அது மாறா பொழுதுவே அம்மா தூராய் விட்டது அதுவே உன் வீட்டுக்காரனுக்கு தீராத குறை வந்து நேர்ந்து போச்சு எங்க வீட்டுக்காரருக்கா? ஆமா புரியா? ஆமா ஐயையோ, எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ண? ஐயையோ, என்னண்ணா? என்ன ஆச்சு? ஐயோ, என்ன ஆச்சு தம்பியே? எங்க வீட்டுக்காரருக்கு பெரிய பொருட்டாரு என்னண்ணா? என்னண்ணா? ஐயோ, 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 ஐயோ. டேய், ஆமா, யாரோ கவுத்து மாட்டுறாங்க. கையில மாட்டுறாங்க. டேய், டேய், அண்ணா, எங்க வீட்டுக்காரர் அவங்க கைத்துல மாட்ட போறாரு, தூக்கு போட போறாரு. ஏய், என்ன அவருக்கு? டேய், என்ன? முன்னாடி கேட்ட அவன் கேட்ட கேள்வி அந்த கஞ்சியை தரத்தில் என்ன கேட்டான் கொஞ்சம்
நம்ம கேட்டோம். அண்ணா ஞான பரிபூரணா ஓஹோ தீரத்தாய் அவளனே நவிலும் வார்த்தையால் உள்ளார் நவிலும் வார்த்தையால் உள்ளார் பரிபூரணா தீனதயாபரணே நீ சொல்லக்கூடிய வார்த்தை கேட்டு என் மனம் நடுங்குது. ஆனா எங்க வீட்டுக்கார பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். எப்பேற்பட்ட ஆளு எங்க வீட்டுக்காரு. ஓ வேலை பத்தி தெரியும், வேலை பத்தி தெரியும், ஆ, தெரியுத பத்தி தெரியும் சொல்லியம்மா. அவர் எப்பேற்பட்ட ஆளு எங்க வீட்டுக்காரு. இந்த வானம் புவியறியும் தாகம் புவியறியா அவர் மானாமரம் பூண்டு உண்டா அள்ளி செய்யன் என்று உனக்கு தெரியும் ஐயனே. அள்ளி செய்யன் என்று உனக்கு இந்த வானம் புவியறியும். அப்படியே விட்டு கொடுக்காத பேசிட்டு பாருங்க. ஆமா ஈரேழு 14 லோகத்துக்கு எங்க வீட்டுக்காரி யாரு, எப்பேற்பட்ட வீரன், எப்பேற்பட்ட தீரம், எப்பேற்பட்ட ஆள்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமா ஆனா இன்னைக்கு அவருக்கு வந்த தாழ்வு எதுவோ அண்ணா எந்த நாதருக்கு ஐயா நொந்து உடல் பருவ துடிக்க பாப்பா ரெண்டு பந்து துடிக்கிறா. எந்த பந்து துடிக்க ஏய் சொல்லுங்க உடல் உடல் மயிறு ஏய் நொந்துமே என்னுடல் பந்து போல் துடிக்குதே. எங்க அண்ணன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொன்ன? நொந்துமே பந்து துடிக்குதே. பந்து துடிக்கிற போடா. நொந்துமே என்னுடல் பந்து போல் மயிறுடா. ஏவனா பண்றது பாட்டே கெடுத்துட்டான் கேட்டியாரு. எம்மா நொந்துமே என்னுடல் பந்து போல் துடிக்குதே. சொன்னது நியாயம். என்ன ஏன்னா இன்று நடந்த கதை என்னாச்சு இன்னைக்கு? துரியோதன துரியோதன அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஆ. அந்த வஞ்சக துரியன் அவன் எம்மா சொல்லு. ஐவர் பஞ்சவர் கொண்டு துணையா மகசூதி செய்தான் இன்று என் தங்கையாலே. ஏன்னா நேற்று 12 கடகத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய பகதத்தனை உன் வீட்டுக்காரனும் உன் மூத்தாரு சேர்த்து கொண்டுட்டாங்க. கொண்டுட்டாங்க. ஆமா அப்ப துரியோதனுக்கு சிநேகிதக்கார பகதத்தன் பகதத்தை அவனுக்கு கோவம் வந்துடும். சரி யாருக்கு? துரியோதன துரோணாச்சாரியை எக்கச்சக்கமா பேசுறான். அப்ப துரோணாச்சாரி கோவம் ஏற்பட்டு எப்படி அடே துரியோதனா, நாளைய 13ஆம் நாள் சண்டையில் தருமனை பிடித்து தேர் கொடி கம்பத்திலே கட்டி கொண்டு வந்து உன் முன்னால நிறுத்துறேன். வாராயத்தை எடுத்து ஒரே வெட்ட வெட்டிடு. தரும ஒருத்த செத்துட்டான், மிச்சம் பாண்ட 4 பேர் தாரா செத்து இந்த நாட்டை நீயே ஆள்வாய் அப்படின்னு நேற்று சபதம் செய்துட்டான். சரி எப்படி? அவன் சபதம் செய்துதான் சரி. பஞ்சகத்துரியனவன் பஞ்சவர் பூண்டு துளைய மகா சுது செய்தான். அப்படி செய்யும் பொழுது அப்ப நான் அவன் அந்த மாதிரி சூது செய்து அவன் வகுத்தது சக்கர விழுகம். சக்கர வியூகம். நாங்க என்ன செய்தோம்? தர்மராஜாவை நடுமையுமா நிறுத்தி 4 பக்கம் நீங்க காவல் இருந்தான்னு நாங்க மகர வியூகம் வகுத்தோம். வகுத்தீங்க. அப்படி 4 பக்கம் காவல் இருக்கும் பொழுது அந்த துரியோதனை என்ன செய்துட்டான்? என்ன செய்தான்? அந்த சஞ்சயர் கடிக சேனை உற்சனவனை எஞ்சவர்களை திடவே அவன் தனஞ்சயன் முன்னே நின்று என் தங்கையாளே அவன் சஞ்சய தரகர் விட்டு அனுப்புனா பாரு. அந்த சஞ்சய தரகர் வந்து எப்பா என்ன கேள்வி கேட்டான்? நீங்க அவன் எம்மா கேள்வி கேட்டான். சொன்ன நீ கேட்டு தான் இருந்தீங்க. நான் இருந்தாங்க. ஆமா உன் ஆம்பளை கேக்குறேன் பாரு. பொண்டாடி நான் போவேன். அப்படி கேட்டுதான் எங்க வீட்டுக்கார சும்மா விட்டுருப்பாரா? என்ன பண்ணுவாரு? எம்மா அண்ணா அவன் சங்கையாக பேச பெரு பங்கம்மா அவன் சண்டையாக பேச ஒரு பக்கமா குதம்மா. அவன் சங்கையாக பேச பெரு பங்கம்மா குதம்மா. சண்டையாக பேச ஒரு பக்கமா குதம்மா. ஓஹோ பங்கன இனி உயர்ந்தறியானே. அவன் கேட்ட கேள்வி தாங்க முடியாது.
எதுக்காக ஐயோ எந்த மரத்துல சுருக்கு மாட்டினானோ எந்த செத்தானோ ஏன் அர்ஜுன்ல தகவலை காணாண்டா அண்ணா அண்ணா அம்மா வெங்கல தக்கரை ஓஹோ அவர் பகுதி நானவர் சும்மா சாதாரணம் எங்க வீட்டுக்காரிய பேரு பெற்றாலு என்ன செய்தார் தெரியுமா அவரு என்ன வச்சுக்கிறான் ஆயுதம் வச்சிருக்கிறார் அவரு என்ன இல்ல என்ன வச்சுக்கிறான் ஆனா கடி ஆயிடும் அதெல்லாம் அவர் ஆயுதம் எங்க போயிட்டு எப்படி வாங்கி வந்தாரு எப்படி? சிவபெருமான நோக்கி தவம் புரிந்து சிலுமுகவால் ஆயுதமும் சிவபெருமானை வேண்டி தவம் புரிந்து ஆமா எம்மாம்பீல வரும் அன்னைக்கு வாழ் அதான் ஆயுதம் பரமத்தினரை பார்த்து பாஸ்வத கரையில் சிறிபவானும் பெற்று வரும்போது வரக்கூடிய வழியில 3 கோடி 60,000 பேர் இவங்க என்ன 60,000 பேர் 3 கோடி ஆமா 60,000 பேர் 3 கோடி 60,000 பேர் 3.5 கோடி நிவாத கவச காலக்காயர்களை ஒன்று தேவர் பகையே தீர்த்த வீட்டுக்காரி எங்க ஆளு அப்பேற்பட்ட ஆளு எங்க ஆளு ஆம்பியார விட்டு கொடுக்காத பேசு பாரியா பின்ன இவன் ராவு பவுல அம்மா ருசி குடிக்கிறாங்க பின்ன என்ன நீங்க வெங்கல 60,000 பேர் சும்மா சாதாரண ஆளுடா ஆனா என் வீட்டுக்கார வீர பத்தி எனக்கு தெரியும் ஆனா நீ எப்பேற்பட்டால் நீ சுத்தி வித்த அறிய தங்கள் எப்பிக்கல் ஐயா உத்தனை எனக்கு பெத்த உரைக்குது அண்ணா உங்க வீட்டுக்கார பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ ஏதோ இதுல சித்து விளையாட்டு காட்டுற நீ மாயக்கார எம்மா உண்மையை சொல்லு எனக்கு என்ன நடந்தது என்ன சொல்றேன் சொல்லு என்னடா என்னாச்சு என்ன நல்லதா நீ தானே வாங்கி போட்ட தாலி எடுத்து கொடுத்தா தாலில ஒரு பிரி விட்ட மாதிரி இருக்குது ஐயோ பாரா தாலில உருப்பினா தாலி எடுத்து போடுற மாதிரி சொல்றாரு பாரு அம்மா ஏன்னா ஆனால் என் தங்கை இறங்கி நான் உனது நாதன் அவன் மானத்தை காக்க வேண்டி மல்லுக்கு எகிவிட்டார் போன நான் சபதம் போலே அந்த பூசுரன் துரோணாச்சாரி சரி நீ சொல்றதெல்லாம் உண்மை ஆமா அவனுடைய கணவன் திறமையானவன் தான் நான் இல்லைன்னு சொல்லல சரி ஆனா சொல்லுண்ணா அந்த சஞ்சை தரக்கரை விட்டு அவன் எக்கச்சக்கமா பேசுறான் பேசுனா எங்க வீட்டுக்கார சும்மா இருக்க மாட்டாரு கேளுமா ஆனா போன நான் சபதம் நானா சொன்ன சண்டைக்கு போயிட்டா அங்க சஞ்சய் கருத்து மேல நேத்து செய்தானே தர்மரை பிடிக்கிறேன்னு ஆமா தோணாச்சாரி போன நான் சபதம் போலே அந்த பூசூரன் துரோணாச்சாரி அந்த தானவன் வந்து தர்மர் தானவன் வந்து தர்மர் அவன் தன்னை பிடித்து செல்வானே ராஜன் அவன் முன்னிலையில் அடித்துக் கொள்வானே அஞ்சு பேரு அஞ்சு தலை ஒரு தலை போச்சு அடுத்த தலை போயிடுமே கன்னியாவோட அணியன் நால்வர் காவல் பகுதி சேர்வார் அம்மா ஒன்னுடைய அம்மா அங்கே போவாய் நான் சொல்றது ஒண்ணுதானே தர்மர் ஒருத்தன் செத்தா 4 பேர் சேர்த்துருவான் உன் தாலி அறுத்து போட்டு அண்ணா 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 இது என்ன காரணம் மனம் புண்ணாகுது மனம் அண்ணா இது என்ன காரணம் மனம் புண்ணாகுது மனம் மண்ணாலும் மைவர்கள் மாண்டு மடிந்தாலே பெண்ணாலும் எனக்கு என்ன சுகம் அண்ணா இது என்ன காரணம் இந்த மண்ணாலும் இவர்கள் மாண்டு மடிந்து விட்டார் பெண்ணால் பிறந்த என்னன்னா சுகம் பெண்ணாலும் எனக்குமே சுகமே இல்ல என்னடா சுகம் ஆமா
அம்பாடி பெண்ணாலும் எனக்குமே என்ன சுகம் உண்டு? சுகம் உண்டு. சொல்லுண்ணா. நான் சொல்ற பேச்சை கேட்டா உனக்கு சுகம் உண்டு. சரி, நான் நீ என்ன சொல்றேன்னு கேக்குறேன். கேக்குறேன், சொல்லு. ஆமா, சுகம் உண்டு சொல் மொழி போலே எதிர் சோதரியா நடந்தாரே. சுகம் உண்டு சொல் மொழி போலே உனக்கு சுகம் உண்டு சொல்லு. இங்க யாருன்னா ஒரு ஆளை காவலுக்கு வைக்கணும். அதுக்கு மட்டும் ஆள் பார்த்து நீங்க என்னடா? நானே போறேன். நானே போறேன். நானே போறேன். காவலுக்கு நானே போறேன். தங்கச்சி வர மொழி பிடிக்குது. கட்சி மொழியை முடியும். அதான் கட்சி மொழி பிடிக்குது. எப்படி காவலுக்கு? நான் போயிட்டு காவல் இப்படி நிப்பேன். பொம்பளை வந்து கேவலம் பார்க்க மாட்டான். வர எதிரி. ஆமா, இங்கதான் பார்ப்பான். என்னன்னா யாரும் வர மாட்டேங்கிறாங்க. காவலுக்கு ஒரு ஆளை வச்சுட்டா தீர்ந்து போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. யாரும் வர மாட்டேங்கிறாங்க காவலுக்கு. யாரும் வரல. ஆனா ஒரு ஆள் இருக்கான். உனக்கு தெரிஞ்ச ஆளு. சொல்லு, யாருன்னு சொல்லு. நான் போய் அவங்களை கூப்பிட்டு வரேன். அதானே சொல்லுவேன். சொல்லு. அவனை சொன்னா என் கேஜி என்ன அவன் தான் கேஜில சொல்லுடா. ஆளு வரதுக்கு உலகம் இருக்குது. அதானே ஆளை காட்டுவோம். ஆள் காட்டுப்போ. சொல்லட்டுமா? யார் தெரியுமா? சொல்லுடா. மிக பல தீர நவி என்னன்னா மிக பலாத்து அப்படின்னா வீர பாட்டுல எழுதிட்டு போட்டாங்க முன்னோர்கள். மிக பல தீரனா வீர வரவிமன் தர்மருக்கு காவல் தங்கைய வைக்கலாம்னு. இந்த கழுத்தை சொல்ல போய் புஞ்சி நடுங்குறோம் போய் நான். என்ன பேசுமோ, என்ன சாப்பிட கொடுக்குமோ போயிட்டு ஓடுங்க கோவிலுக்கு. அங்க ஓட்ட விட்டுருமா? அது கோவிலுக்கு வராது. ஏன் கோயிலுக்கு வராது? இது வெளி வலிக்குது. ஆள் இருக்கா? சொல்லு. ஆள சொல்லு. நான் கூப்பிட்டு சொல்லுமா? மிக பல தீரன் வீரவாலஜி மன்னன். மிக பல தீரன் வீரவாலஜி மன்னன். தர்மருக்கு காவல் தங்கைய வைக்கலாம். அடிக்க வந்து பிடிச்சி தடுத்துட்டாங்க. ஆறுமுகம் கண்ணு போட்டானே. கண்ணு போட்டானே ஆறுமுகம். கண்ணு போட்டானே. 8ஆம் போராச்சு. எங்க அண்ணன் எட்டி பார்த்தா குட்டி சேரு. நான் ஒரே ஒரு நீ கண்ணு போட்டியா? கடை கண்ணா போட்ட கண்ணா அட பாரு. ஐயோ சொல்லி கண்ணு. ஐயோ 8ஆம் போர். ஐயோ ஒரே ஒரு ஒரே ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருந்தேன். அந்த புள்ள மேல கை வச்சு கண்டு வச்சு ஒரே புள்ளியா எந்த ஒருத்தர் இருக்குதோ அந்த காலத்துல தான் போச்சான். கண்டிப்பா. ஆமா. நாசமா போவோம். எரியுதுரா. அப்ப பவர் ஒரு பொம்னாட்டிக்கு திடீர்னு எரியுதுன்னா சாஸ்திரம் உங்களுக்கு யாருக்கு தெரியும்? என்ன ஒரு பொம்பளைக்கு திடீர்னு பவர் எரிஞ்சா அன்னைக்கு அந்த வீட்டுல போன விழுமா? தர்மருக்கு காவல் வைத்தாலே அந்த நானூர் வேக குரு வந்தாலே. செருமுகம் தண்ணீரே சிறுவனாலாகுமோ. அலங்காரம் அறியாத மைந்தனும் ஆச்சுதே. அண்ணா, அந்த செருமுகம் தண்ணீரே சிறுவனால் ஆகுமோ. காவலுக்கு கொண்டு போய் என் மகனை வச்சுட்டா அந்த வரக்கூடிய தோலாச்சாரி முன்னாடியே
மகன் நிப்பானா என் சின்ன பிள்ளையாச்சே வேண்டாம் அண்ணா செருமுகம் தண்ணிலே ஆகுமோ வருங்காலா அறியாத மைந்தன் வருங்காலமே தெரியாது என் மகனுக்கு ஆமா 3 கோட்டர் வாங்கி கொடுத்தாங்க அவனே குடிச்சிட்டான் வருங்காலம் தெரியாத மைந்தன் எம்மா அண்ணா மைந்தன் என்று மனம் வாட்டுறாய் மண்டவிடம் வழித்தேடுறாய் சுந்தர தனஞ்சயர் சொன்மொழி தவறானே அந்தணன் தொடர்ச்சி ஆமா அந்தணன் வந்தாலே அது மன்னன் கொள்வானே அண்ணா அண்ணா ஐயோ அபிமன்னன் கொள்வான் என்று அண்ணாவே நீடத்தில் ஐயோ கபடிகள் பேச வந்தா அந்த கடோர் கச்சன் முதலாய் இருக்கும் போது இவன் இருக்கும் போது இளஞ்சங்க தரங்கிருக்க ஏமன் இருக்கின்றார்கள் அவர்கள் இருக்கின்றான் எத்தனையோ ராஜாக்கள் எல்லாம் இருக்க என் இளஞ்சங்க தரங்கிருக்க அண்ணா நதி இது என்னதென்று என்னால நாடு என் மகன் அபிமன்னனை விட்டுவிட அண்ணா வேண்டாம் எல்லாரும் கழுதை இப்படி அழுகுது என் மகளை கொண்டு போய் அந்த காவலுக்கு வைத்தா அந்த தோழாச்சாரி வந்தா விடுவாங்க இது என் தலைவிதியா அண்ணா அண்ணா அம்மா அண்ணா நீ விதிவாசம் என்று சொல்லி என் தங்காயினி இங்கே அம்மாடி நீ வெப்பி அழுகாவே அவன் அதிகம் பலசாலி அஞ்சதர் ரமசிங்கன் அவன் மட்டும்தான் ஆமா என் பொண்ணை கொடுத்து வச்சுக்கிறேன் தெரியவே தெரியாது தெரியும் ஏடா நான் அஞ்சாவது இன்னைக்கு என் பொண்ணு தாலி அறக்க ஐயா, ஐயா, ஐயோ, அப்பா, தாலியை தப்பாவி. நான் பாப்பனா அப்படி சொல்லுறியா? இன்னைக்கு என் பொண்ணு தாலி அறக்க ஐயா, தாலி அறுத்துருமா? நான் பாப்பனா பாருங்க. தாலி அறுக்க. எம்மா அது எப்பல சாதி அஞ்சதர் ரமசிங்கன் அதிகம் பலசாலி, அஞ்சலர சிங்கன். அப்பன் என்று மெதப்பரன்னிடம் அப்பன் என்று மெதப்பரன்னிடம் அப்பன் என்று மெதப்பரன்னிடம் சொற்பமாகவே எப்பலாகுமா அப்பன் என்று மெதப்பரன்னிடம் சொற்பமாகவே நீ செப்பலாகும் அண்ணா, கீழ்படி அற்பன் என்று மெதப்பரன்னிடம் சொற்பமாகவே அண்ணா, நீ பஞ்சாயுத்தக்காரனே. பஞ்சாயத்தை தடித்தையே கோபாலக்கண்ணா, என் மகனை காவல் வைத்து விட்டு நீங்க சஞ்சீவ கலிங்க நேரத்துக்கு போனா அந்த சத்துரு படை சுத்து சூண்டிட முகந்தனில் வெற்றி பெறுவானோ.
பையன் அவன். என்ன செய்யறான்? அண்ணன் இருக்கிறாரு கம்முனு. ஏய், யாரு பேரு? அந்த கைதி மேல அண்ணன் இருக்கு. ஆளுங்கெல்லாம் அடிச்சாதீங்க. ஏய், உனக்கு என்ன அறிவு இல்லையா? எக்கச்சக்கம் பேர் மௌன கூப்பிடு. இல்ல, இப்ப ஒரு தூக்கு அடிச்சா. ஐயா, நான் தான் இருக்கிறேன், என்ன தூக்கி. அந்த நம்பிக்கை காட்டி. ஐயா, அபிமன்யு.